ஹலோ எவ்ரிவான். நம்ம லாஸ்ட் டியூட்டோரியல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பிரிண்ட்எஃப் ஸ்டேட்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணி எழுதுறது, அப்புறம் இந்த ஹெடர் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்றது, மெயின் ஃபங்ஷன் யூஸ் பண்றது பத்திலாம் கொஞ்சம் பிரீஃபா சொல்லியிருந்தேன். பட் இனிமே போக போக பார்த்தீங்கன்னா, நம்ம இத பத்திலாம் நம்ம டீட்டெயிலா சொல்லுவோம். ஸோ அதுவரைக்கும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இந்த மெயின் ஃபங்ஷன் ஃபுல்லாரையும் நம்ம எல்லா கோடையும் எழுத போறோம். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வேரியபிள்ஸ் எப்படி யூஸ் பண்றது, அது எத்தனை டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த இத டெலீட் பண்ணிற போறேன். டெலீட் பண்ணிட்டு அ வேரியபிள்ஸ் அப்டின்னா என்னன்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிர்றேன். வேரியபிள்ஸ் அப்படின்றதுலாம் ஒண்ணும் கிடையாது. ஏதோ ஒரு டேட்டாவ நீங்க ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நேம் எழுதுவீங்க. ஓகேவா? ஏதாச்சும் ஒரு நேம் வச்சு, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நேம்ல உங்களோட டேட்டா எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ண போறீங்க. பட் திங் இஸ் ஒரே ஒரு நேம்ல ஒரே ஒரு டேட்டா தான் உங்களால ஸ்டோர் பண்ண முடியும். புரியலையா? இப்ப புரியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களோட பேரையே நீங்க ஸ்டோர் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் ஒரு வேரியபிள் நேம் குடுத்துக்கிட்டேன். ஸோ மை நேம் அப்படின்றது தான் ஒரு நேம். அந்த வேரியபிள் நேம்ல நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட நேம ஸ்டோர் பண்ண போறேன். ஸோ இதுதான் டேட்டா. ஓகே. என்னோட நேம் தான் டேட்டா. இந்த சைடு இருக்கிறது வேரியபிள் நேம். ஓகே. ஸோ அத வந்து டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க குடுத்துறலாம். லாஸ்ட்ல செமிகோலன். ஸோ இப்படிதான் பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவ ஒரு வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும். இந்த வேரியபிள ஒரு சிம்பாலிக்கா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டெய்னர்ன்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, ஏதோ ஒண்ணு ஸ்டோர் பண்ணுதுல்ல டேட்டாவ. அதனால அது பேரு கண்டெய்னர். சிம்பாலிக்கலி கண்டெய்னர், டெக்னிக்கலி வேரியபிள். அவ்வளோதான் சிம்பிள். ஓகே. இப்ப இது மாரி நீங்க உங்களோட நேம் மட்டும் தான் ஸ்டோர் பண்ண முடியுமா அப்படிங்கிறது. வேற ஏதாச்சும் நம்பரையும் கூட ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்பர்ன்னு கூட நான் சொல்லிக்கலாம். நம்பர் ஈக்குவல் டூ 7 அப்படின்னு சொல்லலாம். இல்லாட்டி இன்னொரு நம்பர் கிரியேட் பண்ணலாம். ஸோ நம்பர் 2ன்னு சொல்லிக்கலாம். உங்களோட இஷ்டம் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீங்க எந்த நேம் வேணா குடுத்துக்கலாம். ஓகே. ஸோ நான் 10ன்னு கிரியேட் பண்றேன். இது நம்பர் 3 அப்படின்னா, ஸோ இந்த இடத்துல ஸ்பேஸ் குடுக்கக்கூடாது எப்பவுமே. இப்ப நீங்க வந்து நம்பர் ஸ்பேஸ் 3 அந்த மாரி குடுத்தீங்கன்னா அது தப்பு. ஸோ எப்பவுமே ஒரே வேர்ட்ல முடிஞ்சிடணும். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா, வேரியபிள் நேம் குடுக்கணும். ஸ்பேஸ் நடுவுல விட்டீங்கன்னா அது தப்பு. ஓகே. அந்த ஒரே ஒரு விஷயத்த நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ நான் 15 குடுக்குறேன். இது எல்லாமே நம்பர்ஸ். ஓகே. இன்னும் சொல்லப்போனா வேற என்னலாம் ஸ்டோர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னோட நேம் ஸ்டோர் பண்ணிட்டேன். என்னோட இனிஷியல் நான் ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிறேன் இனிஷியல். அது வந்து நான் ஒரு சிங்கிள் கேரக்டர் நான் ஸ்டோர் பண்ண போறேன். சிங்கிள் லெட்டர. ஸோ அதனால நான் வந்து சிங்கிள் கோட்ஸ் யூஸ் பண்ணாலே போதும். ஓகே. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல் நேம் நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அதனால டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ம் வேற ஏதாச்சும் இப்ப நம்பர்ஸ்லயே இந்த ஒரு நம்பர் 2 டைப் ஆஃப் நம்பர் இருக்குல்ல. ஒண்ணு ஹோல் நம்பர்ஸ், இன்னொன்னு டெசிமல் நம்பர்ஸ் அந்த மாரி சொல்லுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்க மேக்ஸ்ல யூஸ் பண்ற அந்த பை எல்லாம் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா, பை வேல்யூ 3.14 அத ஸ்டோர் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நெறைய நேம்ஸ் எல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டேட்டாஸ். இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறது எல்லாமே வேரியபிள்ஸ். ஓகே. ஸோ இப்ப என்னடான்னா, ஆரம்பத்துல இருந்து இவனுக்கு கேட்கலாம், என்ன ரெட் கலர்லயே காமிச்சிட்டு இருக்க அப்படின்னு. அப்படின்னா இதுல எரர் இருக்கா அப்படின்னா, ஆமாங்க எரர் தான் இருக்கு. அப்ப அந்த எரர்லாம் என்ன அப்படின்னா, நமக்கு தெரியுது இந்த வேரியபிள்ஸ்ல இதெல்லாம் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த டேட்டாஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே டைப் ஆஃப் டேட்டாவா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா, இது ஒரு டெக்ஸ்ட். சிம்பாலிக்கா சொல்றோம்னா, இது ஒரு டெக்ஸ்ட்ன்னு சொல்லலாம். ஒரு வேர்ட்ன்னு சொல்லலாம், சென்டென்ஸ் சொல்லலாம். பட் டெக்னிக்கலி இதுக்கு பேரு ஸ்ட்ரிங்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ ஒண்ணா சேர்த்தது. இப்ப ஏன்றது ஒரு சிங்கிள் கேரக்டர். அத நம்ம லெட்டர்ன்னு சொல்லுவோம். பட் இங்க கேரக்டர்ன்னு சொல்றோம். ஸோ சிங்கிள் கேரக்டர அதாவது நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ நீங்க வந்து ஒண்ணா ஜாயின் பண்ணி எழுதுனீங்கன்னா, அதுதான் ஒரு ஸ்ட்ரிங். ஓகே. அதுதான் டெக்ஸ்ட் ஆக்சுவலா. இது ஒண்ணும் அவ்வளோ டீட்டெயிலா பெருசா சொல்ல தேவையில்ல. இந்த ஒரு வேர்ட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நேம் யூஸ் பண்றோம். ஒரு நம்பர ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு நேம் யூஸ் பண்றோம். ஒரு இந்த நம்பர்லயே ஒரு பாயிண்ட் வச்ச நம்பர் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு யூஸ் பண்றோம். ஒரு சிங்கிள் லெட்டர் யூஸ் பண்றதுக்கும் ஒரு வேரியபிள் யூஸ் பண்றோம். இது எல்லாமே ஒரே டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் கிடையாது. அதனால ஒவ்வொன்னுக்கும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டணும். இப்ப இது வந்து பார்த்தேன்னா, நீ நெனைக்கிற மாரி நம்பர் கிடையாது. இது வந்து பார்த்தேன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு. இது நீ நெனைக்கிற மாரி ஒரு கேரக்டர் கிடையாது. இது ஒரு நம்பரு. இது நீ நெனைக்கிற மாரி ஒரு நம்பர் கிடையாது. ஒரு கேரக்டரு. இது நீ நெனைக்கிற மாரி சாதாரண ஹோல் நம்பர் கிடையாது. இது ஒரு டெசிமல் வச்ச பாயிண்ட் சாரி டெசிமல் பாயிண்ட் வச்ச ஒரு நம்பரு அப்படின்னு சொல்றோம். ஸோ டெக்னிக்கலி இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் வச்ச நம்பர் எல்லாமே நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஜஸ்ட் பேர் தான் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ இந்த மாரி நம்ம அத எப்படி இண்டிகேட் பண்றது? அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வேரியபிளுக்கு முன்னாடி நம்ம ஒரு கீவேர்ட் மாரி குடுக்கணும். இப்ப நான் சொன்னேன்ல இந்த பைன்றது ஒரு ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு.
அதாவது டெசிமல் வேல்யூ டெக்னிக்கலி ஃப்ளோட்னு சொல்லுவோம். ஸோ அந்த கீவேர்டை நீங்க சேர்த்துடணும். ஓகே, இப்போ பாத்துங்க ஃப்ளோட்னு டைப் பண்ணி கலர் மாறிடுச்சு. ஸோ அது ஒரு கீவேர்டு அப்படின்றது தெரிஞ்சிடும். இப்போ இதை எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா, நீங்க இந்த பைன்ற வேரியபிள ஸ்டோர் பண்ற வேல்யூ ஒரு டேட்டா, அந்த டேட்டா வந்து ஃப்ளோட்டிங் டைப் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இனிஷியல்ன்றது என்ன சொன்னேன், அது ஒரு கேரக்டர்னு சொன்னேன். ஸோ இதுக்கு கீவேர்டு வந்து பாத்தீங்கன்னா கேர், அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ இதுக்கு தெரிஞ்சிச்சு, ஆஹா நம்ம ஸ்டோர் பண்ண போறது ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா ஒரு நம்பரை ஸ்டோர் பண்றோம். அது வந்து ஒரு இன்டீஜர் நம்பர் அப்படின்றதுனால டெக்னிக்கலா நம்ம வந்து கீவேர்டு இன்ட்னு யூஸ் பண்ணுவோம். அப்ப இதுவும் என்னது, இது ஒரு நம்பர் தான். ஸோ இதுக்கும் இன்ட்னு கொடுத்துக்கலாம். மேல இருக்கிறது ஒரு நம்பர் தான், அதுவும் இன்ட் தான். இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா என்ன கொடுக்கறது, இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் தான். கேரக்டர்ஸ் கேரக்டர் அப்படின்னா ஒரே ஒரு கேரக்டர் இங்க இருக்கு, ஏ இனிஷியல். இப்ப இங்க நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கு. அதனால என்ன பண்ணலாம், நம்ம இங்கேயுமே வந்து பாத்தீங்கன்னா கேரக்டர் அப்படின்னு தான் கொடுக்க போறோம். பட் இங்க ஒரே ஒரு கேரக்டர் இருந்துச்சுன்னா நம்ம இப்படியே விட்டுறலாம். பட் இங்க ஒரு 9 கேரக்டர் அப்படின்றதுனால என்ன பண்ணலாம், அதுக்கு பக்கத்துல எப்படி, இந்த வேரியபிள் நேம்க்கு பக்கத்துல ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். இதுல எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 8 இருக்கு. ஸோ 8ஓட ஒன்று ஆட் பண்ணி இங்க நீங்க போடணும் எப்பவுமே எக்ஸ்ட்ரா 9 அப்படின்னு. அப்படி போட்டீங்கன்னா இதுல வந்து உங்களால மேக்ஸிமம் 9 லெட்டர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ண முடியும் அப்படின்றது அர்த்தம். ஓகே, ஸோ 9 லெட்டர்ஸ் கிடையாது, 9 மைனஸ் 1 லெட்டர்ஸ். ஓகே, ஏன்னா எப்பயுமே ஒரு ஸ்ட்ரிங் எண்ட் ஆகும் போது இன்னொரு கேரக்டர் எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஸ்டோர் ஆகிரும். அது ஒரு சேஃப்டிக்காக. ஓகே, அது என்னன்றத பின்னாடி சொல்றேன். ஸோ அதனால இங்க எத்தனை நம்பர் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்கோ அதை விட ஒன்று அதிகமாவே இங்க கொடுங்க. ஓகேவா, அப்படி இந்த இப்ப சின்னதா இருக்கு அதனால எண்ணிட்டோம், இதே பெரிய சென்டென்ஸ்லாம் எழுதும் போது அதுக்கு உட்காந்து எண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா தேவையே கிடையாது. இது நீங்க ஒன்றும் அவசியமே கிடையாது. இப்போ ஓகேவா, சந்தோஷமா. பட் ஆனா ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். அப்படின்னா தான் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த இனிஷியலுக்கும் இதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் காட்டணும்ல, அதுக்காக தான் இந்த ஸ்கொயர் பிராக்கெட். ஓகேவா, ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா ஸ்டோர் பண்ணணும். ஆமா சரி, இதெல்லாம் ஸ்டோர் பண்ணியாச்சு. இந்த ஸ்டோர் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப பாருங்க நான் என்ன பண்ண போறேன்ட்டு, பிரிண்ட் பண்ண போறேன். ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். நம்ம ஒரு பிரிண்ட் அப் ஸ்டேட்மெண்ட்ல இந்த மாதிரி டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணி ஐ எம் நிஷாந்த் இந்த மாதிரி நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்துருப்போம். இப்போ இந்த தாட்டி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஸ்ட்ரிங்கை நம்ம வேரியபிள் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ இந்த இதுல நான் என்னோட நேம் கொடுக்காம ஐ எம் நிஷாந்த் அப்படின்றதே கூட கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ ஐ எம் நிஷாந்த் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை நான் வந்து இங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா என்ன பண்ணலாம், அப்படியே வந்து நம்ம எந்த வேரியபிள் ஸ்டோர் பண்ணிருக்கோமோ அதை வந்து இங்க கொடுக்கலாம். மை நேம் அப்படின்றத கொடுத்தா பிரிண்ட் ஆயிருமா. சரி வாங்க பார்ப்போம் என்னதான் நடக்குது. ரன் ஆகுது, டீபக் ஆயிடுச்சு போல் இருக்கு. ஆ எங்கப்பா வந்துச்சா, வந்துச்சு பாருங்க. அவ்வளவுதான், பிரிண்ட் ஆஃப் மை நேம்னு கொடுத்தீங்கன்னா பிரிண்ட் ஆயிரும். இதுதான் ப்ரொசீஜர். இதுக்கு பதிலா நீங்க ஏதாச்சும் ஒரு நம்பர் கொடுக்குறீங்க. நம்பர்ன்றதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு, 7. இப்ப அது பிரிண்ட் ஆகுதான்னு பார்க்கலாம். பிரச்சனை இருக்குப்பா, இது எரர்லாம் இருக்கு போல் இருக்கு. சரி ஓகே, இப்ப இந்த நம்பர்ன்றது ஒரு இன்டீஜர்ல, இப்ப அதை நம்ம அப்படியே பிரிண்ட் எஃப் எழுதணும்னா அது பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. அதனால என்ன பண்ணலாம், ஒரு ஸ்ட்ரிங்னா நம்மளால ஈஸியா பிரிண்ட் பண்ண முடியுது, அதே ஒரு நம்பர்னா நம்மளால பிரிண்ட் பண்ண முடியல. ஏன், எப்பயுமே பிரிண்ட் எஃப்ல டபுள் கோட்ஸ்க்குள்ளதான் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். அதனால இங்க நம்ம மை நேம்னு கொடுக்கும் போது நேம்ன்றது எதுக்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு, டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்டோர் ஆயிருக்கு. அதனால டிஃபால்ட்டா நம்ம பிரிண்ட் எஃப்ல மை நேம்னு கொடுத்ததுனால இது ஒரு ஸ்ட்ரிங், அதாவது டெக்ஸ்ட் அப்படின்றதுனால டபுள் கோட்ஸ்குள்ள இருந்தது பிரிண்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ நம்ம டபுள் கோட்ஸே கொடுக்காம வெறும் நம்பர் மட்டும் கொடுத்தோம்னா அந்த நம்பர் உள்ள இருக்கிறது 7, இங்க டபுள் கோட்ஸே இல்லை, அப்ப அது பிரிண்ட் ஆகாது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நம்பருக்கு பக்கத்துல ஒரு டபுள் கோட்ஸை கொடுத்து நடுவுல கமா போட்டிருக்கேன். இப்போ இந்த நம்பர்ன்றது என்னது, ஒரு இன்டீஜர். இன்டீஜர்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா இந்த டபுள் கோட்ஸ்குள்ளார நீங்க பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு நீங்க டபுள் கோட்ஸ்குள்ளார போயிட்டு நம்பர்னு எழுதக்கூடாது. அப்படி எழுதுனா என்ன நடக்கும்னு பாக்குறீங்களா, சரி வாங்க பார்ப்போம் என்ன நடக்குது. பாருங்க டபுள் கோட்ஸ்குள்ள நம்பர்னு கொடுத்துருக்கேன், நம்பர்னே பிரிண்ட் ஆகும். ஸோ அதனால டபுள் கோட்ஸ்குள்ள என்ன கொடுக்குறோமோ அது அப்படியே தான் பிரிண்ட் ஆகுது. அப்போ நம்ம என்னடா பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்குதான் ஒரு வழி இருக்கு. இந்த நம்பருக்கு பதிலா நம்ம பிரிண்ட் பண்ண போறது என்ன, ஒரு இன்டீஜர். இந்த கீவேர்ட் பாருங்க, அதை பார்த்து கண்டுபிடிச்சலாம் இன்டீஜர்னு சொல்லி. அப்ப ஒரு இன்டீஜர் அப்படின்னா நீங்க ஐன்னு சொல்லணும்.
இந்த இடத்துல ஒரு ஃப்ளோட் பாயிண்ட் இருக்கு. அதை பிரிண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஃப்னு சொல்லணும். ஸோ இந்த இடத்துல ஒரு கேரக்டர் இருக்கு. அதுக்கு நீங்க சீன் சொல்லணும். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒவ்வொன்றும் பிரிண்ட் பண்ணும்போது டபுள் கோட்ஸ்குள்ளார என்ன பிரிண்ட் பண்ணுமோ அதை நீங்க சொல்லணும். இப்போ நான் இன்டீஜர் பிரிண்ட் பண்ணுறதுக்கு ஐன்னு சொல்றேன். லெஃப்ட் சைட்ல பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுருங்க. அப்போ தான் பாத்தீங்கன்னா ஐன்றது அப்படியே பிரிண்ட் ஆகாது. ஓகே, ஏன்னா இப்போ நீங்க இப்படி போட்டீங்கன்னா இங்க பிரிண்ட் ஆகும்போது திரும்பி ஐன்னு தான் பிரிண்ட் ஆக போகுது. ஸோ பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டீங்கன்னா தான் இந்த இடத்துல ஒரு இன்டீஜரை பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னு தெரியும். ஸோ அந்த டபுள் கோட்ஸ்க்கு வெளியில ஒரு கம்மா போட்டு இந்த இடத்துல எதை பிரிண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதோட வேரியபிள் நேமை நீங்க கொடுக்கணும். இப்போ நான் நம்பர்ன்றதை பிரிண்ட் பண்றேன். இப்போ பாருங்க என்ன நடக்கும்னு பாருங்க. இந்த டபுள் கோட்ஸ்க்குள்ள இன்டீஜர் பிரிண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். அந்த இன்டீஜர் இந்த நம்பர்ல ஸ்டோர் ஆகிருக்கிற இன்டீஜரா இருக்கணும்னு சொல்றேன். பாருங்க 7ன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. ஓகே, இதே இன்டீஜர் நான் திரும்பி பிரிண்ட் பண்றேன். பட் ஆனா வேற வேரியபிள் நம்பர் 2ன்றதை பிரிண்ட் பண்றேன். அப்ப என்னன்னு வரும்? கம்பைல் ஆகுது, ரன் ஆயிடுச்சு, 10 வந்திருக்கு. ஓகே, இப்போ நம்பர் 3ன்றதை பிரிண்ட் பண்றேன். அதுல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு? 15. அப்ப நமக்கு வந்து 15 பிரிண்ட் ஆகணும். ஓகே, அதுவும் பிரிண்ட் ஆயிருக்கு. இப்ப நெக்ஸ்ட் நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா இனிஷியலை பிரிண்ட் பண்ண போறோம். இனிஷியலை பிரிண்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இனிஷியல் நேம் வேரியபிள் நேம் மாத்திக்கலாம். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்குக்கு நீங்க இந்த மாதிரி பண்ண தேவையில்ல. பட் ஆனா மீதி இருக்க டேட்டா டைப்ஸ் எல்லாத்துக்குமே நீங்க வந்து இந்த மாதிரி ஒரு டபுள் கோட்ஸ் கொடுத்து அதுக்குள்ள நீங்க என்ன பிரிண்ட் பண்ண போறீங்க அப்படின்றத சொல்லணும். ஸோ இப்போ நான் கேரக்டர் பிரிண்ட் பண்ண போறேன், அதனால பர்சன்டேஜ் சி. இப்போ இனிஷியல் நான் பிரிண்ட் பண்றேன். அப்போ ஏன்றது பிரிண்ட் ஆகுமா? பாருங்க, ஏன்றது பிரிண்ட் ஆயிருக்கு. இப்போ நான் பையன்றதை பிரிண்ட் பண்ணணும். அது ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. ஸோ அதனால எஃப்னு கொடுத்துட்டு என்ன ஃப்ளோட்டிங் வேல்யூ பிரிண்ட் ஆகணும்? பை. நான் ஸ்டோர் பண்ணியிருக்கிற அந்த வேல்யூ, பையில ஸ்டோர் ஆயிருக்கிற வேல்யூ 3.14. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிரிண்ட் ஆக போகுது. அவ்வளவுதான், ஒன்றும் பெரிய மேட்டர் இல்லை. பாருங்க லாஸ்ட்ல ஜீரோலாம் ஆட் பண்ணிருக்கு. அது ஏன் அப்படின்னா இந்த ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ்ல ஸ்டோர் ஆகும்போது எப்பவுமே ஒரு 6 டெசிமல் பிளேசஸ் வரைக்கும் ஸ்டோர் ஆயிரும். ஸோ அதனால நம்ம கொடுக்கலனாலும் அது ஜீரோ இருக்கிறதா அசியூம் பண்ணிக்கும். ஓகே, ஸோ அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. இப்போ நீங்க இதே வந்து இப்படி மட்டும் தான் பிரிண்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த பையோட நான் இப்போ ஒரு 2 ஆட் பண்றேன்னு வச்சுக்கோங்க, அதையும் நம்மளால பிரிண்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த இடத்துல ஓகே பாருங்க 5.14 வந்திருக்கு. ஸோ 3.14 பிளஸ் 2 ஈக்குவல் டு 5.14. அதை இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணிடுங்க. இது இந்த டபுள் கோட்ஸ்குள்ள நீங்க வேற ஏதாச்சும் பிரிண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க ஒரே நேரத்துல 2 நம்பரை கூட பிரிண்ட் பண்ணலாம். இந்த பர்சன்டேஜ் எஃப்க்கு பக்கத்துல பர்சன்டேஜ் சி, சாரி பர்சன்டேஜ் எஃப்னு திரும்பி கொடுங்க. இப்போ மொதல் பர்சன்டேஜ் எஃப்ல நீங்க வந்து ஒரிஜினல் பை வேல்யூ கொடுக்கணும், அடுத்து கம்மா போட்டு ரெண்டாவது பர்சன்டேஜ் எஃப்ன்ற இடத்துல இந்த பை பிளஸ் 2 நீங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க இந்த மாதிரி 2% எஃப் கொடுத்துட்டு, ஸோ இங்க ஆர்டரா வரணும். ஓகேவா, ஃபர்ஸ்ட்டும் பர்சன்டேஜ் எஃப் தான், செகண்டும் பர்சன்டேஜ் எஃப் தான். இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ பையில இருக்கிறது பிரிண்ட் ஆகும், இந்த ஃப்ளோட்டிங் வேல்யூ பை பிளஸ் 2ல இருக்கிறது பிரிண்ட் ஆகும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கரெக்டா பிரிண்ட் ஆகும். ஓகே, இப்போ வாங்க பார்க்கலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் 3.14 பிரிண்ட் ஆயிருக்கு. ஏன்? நம்ம பையன்றது ஃபர்ஸ்ட் கொடுத்ததுனால. நெக்ஸ்ட் கமா போட்டு பை பிளஸ் 2 கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் எஃப்ல என்ன ஸ்டோர் ஆயிருக்கும்? 5.94 ஸ்டோர் ஆகும். ஸோ அது நமக்கு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ இது மாதிரி நீங்க 2 நம்பரை மட்டும் தான் வேற ஏதாவது டெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராவும் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் பர்சன்டேஜ் எஃப்க்கு பக்கத்துல நான் வந்து ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பை அப்படின்னு போடுறேன், அதுல பர்சன்டேஜ் எஃப்னு வந்துடும். நெக்ஸ்ட் ரெண்டாவது பர்சன்டேஜ் எஃப்க்கு முன்னாடி பை பிளஸ் 2 ஈக்குவல் டு அப்படின்னு நான் போட்டு இந்த பர்சன்டேஜ் எஃப் நான் பிரிண்ட் பண்றேன், அதாவது பை பிளஸ் 2 வேல்யூ. இப்போ பாருங்க அங்க இருக்கிறது அப்படியே தான் பிரிண்ட் ஆகும், இங்க இருந்து இது வரைக்கும் அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு இந்த பர்சன்டேஜ் எஃப்ல என்ன ஸ்டோர் ஆகிருக்கோ அதை வந்து பிரிண்ட் பண்ணும். நெக்ஸ்ட் திரும்பி இங்க இருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆயிட்டு இந்த பர்சன்டேஜ் எஃப்ல என்ன ஸ்டோர் இருக்கோ அது வந்து பிரிண்ட் ஆகும் ஆர்டரா. பாருங்க ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பை வரைக்கும் பிரிண்ட் ஆயிட்டு அந்த பர்சன்டேஜ் எஃப் அப்படியே பிரிண்ட் ஆகாது, அதுக்கு பதிலா அதுக்கு டைரக்டா ரெஸ்பெக்டிவா என்ன கொடுத்துருக்கணும் அந்த பையோட வேல்யூ நமக்கு பிரிண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் அது பக்கத்துல பை பிளஸ் 2 ஈக்குவல் டு அப்படின்றது அப்படியே பிரிண்ட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அந்த பர்சன்டேஜ் எஃப் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த 5.14 அப்படின்ற வேல்யூ பிரிண்ட் ஆயிருக்கு, ஏன்னா பை பிளஸ் 2 வேல்யூ 5.14. ஓகே, இதே நீங்க வந்து ஃபர்ஸ்ட் பையோட வேல்யூ ஒரு லைன், அப்புறம் பை பிளஸ் 2 வேல்யூ இன்னொரு லைன்ல வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இந்த ஸ்பேஸுக்கு பதிலா ஒரு ஸ்லாஷ் கொடுக்கலாம். நீங்க எங்க ஸ்டார்டிங்லயும் கொடுக்கலாம், எண்டிங்லும் கொடுக்கலாம், அப்ப நடுவுலயும் கொடுக்கலாம் தானே அர்த்தம், எங்க வேணா கொடுக்கலாம் நீங்க. ஓகே, நடுவில் ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டு அப்புறமேட்டுக்கு ஒரு நியூ லைன் போயிட்டு
அடுத்தது 5 + 2 = 5.4 அப்படின்னு போட்டோம். பாருங்க என்ன பிரிண்ட் ஆகுதுன்னு. ஓகே, சக்சஸ். ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் 5 = 3.14 ஸ்லாஷ் n வந்துச்சா. ஸோ நெக்ஸ்ட் லைன் போயிரு. 5 + 2 = 5.14 பிஞ்ச். இவ்வளவுதாங்க. இப்படிதான் நீங்க வந்து ஒரு வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். பாருங்க நம்பர் 1 + நம்பர் 2. பாருங்க நான் இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். டபுள் கோட்ஸ்குள்ளார இன்னொரு லைன்ல நியூ லைன்ல வரணும் அப்படின்றதுனால ஸ்லாஷ் n போட்டுட்டு தி டோட்டல் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஈக்குவல் டு அப்படின்னு போட்டு இந்த இடத்துல என்ன பிரிண்ட் ஆகணும் அப்படின்றத நான் சொல்ல போறேன். ஒரு கமா போட்டு நம்பர் பிளஸ் நம்பர் 1 சாரி நம்பர் 2 தான் இருக்கா. ஓகே, நம்பர் 2 பிளஸ் நம்பர் 3 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த இடத்துல பிரிண்ட் பண்ணணும். அப்ப இந்த இடத்துல என்ன வேல்யூ வரும்? நம்பர் 2 நம்பர் 3 எல்லாமே இன்டீஜர். அப்ப அது மூணுத்தையும் ஆட் பண்ணா வர வேல்யூ ஒரு இன்டீஜரா தான் இருக்கும். ஸோ அதனால பர்சன்டேஜ் ஐன்னு போட்டேன்னா இந்த இடத்துல ஒரு இன்டீஜர் வேல்யூ பிரிண்ட் பண்ண போறோம் அப்படின்னா அந்த இன்டீஜர் வேல்யூ என்ன அப்படின்னா நம்பர் பிளஸ் நம்பர் 2 பிளஸ் நம்பர் 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணி இங்க பிரிண்ட் பண்ண போறோம். கடைசியா என்ன பண்ணும்? செமிகோலன் பண்ணும். அவ்வளவுதான். இப்ப பாருங்க என்ன நடக்குதுன்னு. ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த ஒரிஜினல் வேல்யூ ஆஃப் பை அப்புறம் 5 + 2 ரெண்டு பிரிண்ட் ஆயிட்டு நெக்ஸ்ட் ஒரு நியூ லைன் போட்டதுனால நியூ லைன் வந்துட்டு இந்த டோட்டல் ஆஃப் 3 நம்பர்ஸ் ஈக்குவல் டு 32 வந்துருக்கு. ஏன்னா 7 + 10 + 15ன்றது இங்க ஸ்டோர் ஆயிருக்கு. அது அப்படியே இங்க பிரிண்ட் ஆகும். அவ்வளவு அதுதான் 32. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா இது எல்லாமே வேரியபிள்ஸ். அதை நீங்க அந்த பிரிண்ட் யூஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணலாம். இல்லை ஏதாச்சும் ஒரு கால்குலேட் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். இது மாதிரி நீங்க மைனஸ், டிவிஷனு, மல்டிபிளிகேஷன் இதெல்லாம் பண்ணலாம். நீங்க மல்டிபிளிகேஷனுக்கு ஸ்டார் சிம்பிள், அதாவது ஆஸ்ட்ரிக்னு சொல்லுவாங்க டெக்னிக்கலி, அந்த சிம்பிள் யூஸ் பண்ணணும். டிவிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்லாஷ், இந்த ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஸோ இங்க ஸ்லாஷ்க்கு நம்ம போடுறோம்ல நியூ லைன், அந்த இது வந்து பாத்தீங்கன்னா பேக் ஸ்லாஷ்னு சொல்லுவாங்க. பட் இது வந்து பாத்தீங்கன்னா டிவிஷன் சிம்பிள். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் ஸ்லாஷ். ஓகே, இதுவும் ஆப்போசிட். இது வந்து சேம் கிடையாது, பாதி வாங்க. ஸோ இப்படிதான் பாத்தீங்கன்னா நீங்க வேரியபிள்ஸை யூஸ் பண்ணணும். என்னென்ன டைப் ஆஃப் வேரியபிள்ஸ் இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். இது மாதிரி இன்னும் நிறைய நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். குட் பை.